Taste the Daily. தற்போதைய செய்தி. வானிலை மையத்தின் அறிவிப்பை தொடர்ந்து திருச்சியில் கடந்த 4 நாட்களுக்கு மேலாக மழை பெய்து வந்த நிலையில் இன்று காலையும் மழையும் தொடங்கியது. இதனால் திருச்சி மாநகரின் பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் மழை நீர் தேங்கியிருப்பதுடன் 19வது வார்டில் குடிநீருடன் கழிவுநீரும் கலந்து நின்றதால் பொதுமக்கள் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். இதை பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அருண்குமார். வணக்கம் அருண்குமார், இதை பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. வணக்கம் மணிபாரதி. திருச்சியில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக திருச்சி கிழக்கு தொகுதிக்குட்பட்ட ஈவி ரோடு, சந்துக்கடை, பெரியக்கடை வீதி உள்ளிட்ட பகுதிகளில் உரிய மழை மற்றும் பாதாள சாக்கடை திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்படாததால் குடிநீருடன் கழிவுநீர் கலக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட 19வது வார்டு பகுதியில் பீரங்கி குளத்தெரு, மாப்பிள்ளை நகன் குளத்தெரு, பெரியக்கடை வீதி, முத்தலகப்பள்ளி தெரு உள்ளிட்ட பகுதிகளில் சிறு மலைக்கே சாலையில் மழைநீர் வெள்ளம் போல் ஓடும் சூழல் உள்ளது. இந்த நிலையில் முத்தலகப்பள்ளி தெருவில் பொது குடிநீர் தொட்டி ஒன்று உள்ளது. இதன் மூலம் மாநகராட்சி சார்பில் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த குடிநீர் குழாய் தொட்டி அருகே பொது சாக்கடை உள்ளது. இன்று பெய்த கனமழைக்கு மழை காரணமாக சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் குடிநீர் தொட்டியில் வழிந்தோடி சென்றது. சாலை மட்டத்திற்கே குடிநீர் தொட்டி உள்ளதால் கழிவுநீர் மற்றும் சகதி இதில் தேங்கியிருப்பது பொதுமக்களுக்கு சிரமத்தையும் அசௌகரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கழிவுநீர் குடிநீர் தொட்டியில் தேங்குவதால் கொசு புழுக்கள் உருவாகி நோய் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது. இது குறித்து மாநகராட்சி நிர்வாகத்திடமும் 19வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சாதிக் பாட்சாவிடமும் பலமுறை இந்த பகுதி மக்கள் புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே மாநகராட்சியின் அலட்சியத்தால் இப்பகுதியில் மஞ்சள் காமாலை நோய் ஏற்கனவே ஏற்பட்டு அப்பகுதி மக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகினர். இந்த நிலையில் இந்த மழைநீர், கழிவுநீர் உள்ளிட்ட இந்த பிரச்சனைகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. அருண்குமார், உங்கள் விவரங்களுக்கு நன்றி.